15 நிமிஷத்துக்கு சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம் சொன்னீங்க. என்ன சொல்லிடுவானே? Yes, definitely. எஸ் 2023ல விஜய் சேதுபதி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறோம். அது சேதுபதி அவர்களுடைய 51வது படம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு இல்லையா? அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 23ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த படத்துடைய பேர் தான் ஏஸ். அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்றவரு ஆறுமுககுமார். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து முதல் ஹீரோயினா தமிழ்ல ஒருத்தருடைய முதல் படத்தோட அறிமுகமாகறாங்க ருக்மணி வசந்த் அப்படின்றாங்க. ஆமாங்க, அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா தம்பி வந்து விஜய் சேதுபதி இல்லைங்க, விஜயகாந்தாவே மாறிடுவாரு. எஸ் ஏஸ் நம்மளுடைய விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் ஏஸ். அதோடைய லான்ச் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது நம்மளுடைய துபாயில, இங்க யுஏஇல. சோ பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி விஜய் சேதுபதியே வர இருக்கிறாரு. நாட் ஒன்லி விஜய் சேதுபதி, எஸ் அண்ட் விஜய் சேதுபதி மட்டும் இல்ல, ஹீரோயின் ருக்மணி வராங்க, டைரக்டர் ப்ரொடியூசர் ஆறுமுகராஜ் அவரும் வராரு. அவர் தான் வந்து ரைட்டருமே கூட இந்த படத்துக்கு அவரும் வராரு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர். எனக்கு தெரிஞ்சு சேதுபதி அவர்களுடைய அவருக்கு 3வது படம் நினைக்கிறேன், பண்ணையாரும் பத்மினியும், ஆரஞ்சு மிட்டாய், இப்போ இந்த ஏஸ் படம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஒரு படத்தை நம்ம ரசிக்க காத்திருக்கோம். நிச்சயமா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக், கிரைம், காமெடி, எல்லாமே கலந்துருக்கு. அதுலயுமே அவருடைய பேர் வந்து போல்டு கண்ணன் நினைக்கிறேன். போல்டு கண்ணன். சோ நீங்க விஜய் சேதுபதி அவர்களையும் ஹீரோயின் அவர்களையும் நேர்ல சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க யுஏஇல இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்கன்னா நீங்க விஜய் சேதுபதி சார் டைரக்டா மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல M ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. M அப்படிங்கிற நம்மளுடைய பேஜ் எங்க இருக்குதுன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்குது, யூடியூப்லயும் இருக்கு. TRIPLE. நீங்க பாட்டுக்கு MMMனு போட்றாதீங்க. அதை சொல்லிடணும் இல்லையா? சோ மேலும் விவரங்களுக்கு நீங்க நம்மளுடைய ரேடியோ கில்லியை வந்து தொடர்ந்து கேளுங்க. காரணம் என்ன அப்படின்னா அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ கில்லி 106.5 FM தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் அந்த ஈவென்ட் நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது, என்னெல்லாம் இதுல நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. So don't miss this opportunity அப்படின்றதையும் தெரிவித்துக் கொண்டு 8 மணி 16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரேடியோ கில்லி 106.5 FM கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கார்த்திக் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். கூட நான் உங்க ஆர்ஜே சந்தோஷ் பேசிட்டு இருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பூவழி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எஸ் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கதே